செய்யும் தொழிலே தெய்வங்கிறதுல கை வேலை. இந்த குட்டி ரோஸ் நெட்டு துணி, இந்த ட்ரெஸ்ஸில் நெட்டு வைப்போம். அந்த நெட்டு துணியை வாங்கி குட்டி குட்டி ரோஸுங்களை செஞ்சு அதில் ஷைனிங் எல்லாம் தெளித்து இந்த இப்படி ஷோகேஸில் வைக்கலாம். இல்லை குட்டி பிள்ளைங்களுக்கு ரீத்து தலையில் அப்படியே வச்சு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதனால் சொல்லி கொடுக்குறோம். இது அதே குட்டி ரோஸு தான், ரொம்ப ரெட் ரோஸ். டிவி மேலே ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது இப்போது என்ன அடுத்து இந்த இப்படி பின்னி பின்னி போட்டிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து இந்த உள்ள நூலை வச்சு ஃபெவிகால் வச்சுருக்கணும், வச்சு இது பண்ணணும். காமிக்கிறேன். இப்போது அந்த குட்டி ரோஸ் செய்கிறதுக்கு இந்த அவ்வளோதான். ஒரு பீஸ் இந்த ஊசியை ஒரு பீஸை வெட்டிக்கிட வேண்டியது, 1 இன்ச்சு அகலத்துக்கு. இது இந்த இப்படி திரட்டணும். ஊசியாக உள்ளதை இப்படியே திரட்டணும். திரட்டி அந்த விரலுக்குள்ளே பிடிச்சிக்கணும். காம்பு மாதிரி பிடிச்சாச்சு. அடுத்து இந்த இதை அப்படி ஒடிச்சு இங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதை படுக்க வச்சுக்கணும். அப்புறம் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும். அப்போ ரோஸ் ஒரு இதழ் உருவாகுது. அதுக்கப்புறம் இதை அப்படி ஒடிக்கணும். ஒடிச்சதை பிடிச்சிக்கிட்டு கீழே போயிடக்கூடாது, அப்படி படுக்க வச்சுக்கணும். திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணணும். திருப்பியும் ஒடித்து பிடிச்சிக்கிட்டு அப்புறம் திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் இந்த மேலே உள்ளதை இப்படி ஒடித்து பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணணும். இவ்வளவுதான் ஒரு குட்டி ரோஸு வந்திருக்கு. நல்ல நீளமாக வெட்டினோன்னா பெரிய ரோஸு கிடைக்கும். குட்டி தான் அழகாக இருக்கும்ட்டு குட்டியை இது பண்ணிக்கிட்டுருக்கோம். இதை நூல் பூ தொடுப்போம்ல, அது மாதிரி இப்படி போட்டுக்கணும். அவ்வளோதான் குட்டி ரோஸு. இப்போது இந்த இருக்குது குட்டி ரோஸ் நிறையா எல்லோ கலரில் பின்னிட்டோம். இதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத இப்போ கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த ஃபெவிகால் வச்சுக்கணும். இந்த உள்ள பச்சை கலரு நூலை வாங்கிக்கணும். இந்த இதில் பூ தொடுக்க மாதிரி தொடுத்துக்கிட வேண்டியது. அப்புறம் இந்த கம்பி இருக்கு, கடையில் மெல்லிய கம்பி, ரொம்ப குத்தாது. ரீத்து செய்கிறோம் தலையில் குத்துமோ என்னவோ அப்படிங்கிறதுக்கு கிடையாது. சும்மா மெல்லிய கம்பி தான். இதை வாங்கிக்கணும். இதில் தேவையான அளவு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த பாசி மின்னு பாசி இருக்குல்ல, அதை இதுக்குள்ள எந்த ஒரு வேலையும் செய்து முடித்து 4 பேர்
நீங்களாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லையில் கிடைக்கிற ஆனந்தமே தனி. அதனால் எந்த ஒரு வேலையும் ஆசையாக நம்ம செய்யணும், இதை படிச்சிடணும், ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படிங்கிற இது வரணும். இப்போ இந்த ஒரு கம்பி எடுத்துருக்கோம், அதில் நுனியில் 2 பாசியை கோர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த ரோஸில் உள்ள விட்டுட்டோம். தெரியுதா? சரி, இதில் ஃபெவிகால் எடுத்து கொஞ்சத்தை அப்படியே தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு ஒரு சுற்றி ஒரு பூ முடிச்சு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் 2-3 சுற்றி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்திருக்கு. பழையபடியும் அந்த இடத்துல ஃபெவிகாலை வச்சு இன்னும் ஒரு ரோஸை அங்கனக்குள்ளே வைங்க. வச்சு சுற்றணும், நல்லா கிண்ணுன்னு சுற்றணும். அப்புறம் ஒரு நாட்டு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டெப்பு இறக்கிக்கிடுவோம். அடுத்தடுத்து வந்து உட்காரணும்ல, ஒரு ஸ்டெப்பு இறக்கியாச்சு. திருப்பி கொஞ்சம் ஃபெவிகாலை கொட்டிக்கிட வேண்டியது. ஒரு ரோஸை வச்சு ஒரு 2-3 நல்லா கிண்ணுன்னு சுற்றணும். பூ போல் இல்லாமல் அப்படியே கிண்ணுன்னு சுற்றினா அந்த ஃபெவிகாலுக்கும் அதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக போய் ஒட்டிக்கும். கிளம்பிட்டு இப்போ என்ன சொல்லணும், ஒரு ஸ்டெப்பு இறக்கிக்கிடணும். இறக்கிக்கிட்டு ஃபெவிகாலை கொட்டிக்கணும். அடுத்து இன்னொரு ரோஸை எடுத்து அதில் வைக்கணும் ஃபெவிகால். அப்புறம் நல்லா கின்னு சுற்றணும். குட்டி ரோஸ் பின்னுறது அதை இணைக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுங்கிற சாமான் நெட்டு துணி, இந்த ஜிகுனா இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த உல்லன் நூல் இல்லை சாதா பச்சை கலர் நூல் எதுவோ யூஸ் பண்ணிக்கிடலாம். பூ தொடுக்கிற மாதிரி நாட்டு போட படிச்சுக்கணும். இப்படியே நிறைய இது பூரா இதில் கோர்த்தா இந்த இது மாதிரி வந்துடும். ஷோகேஸில் வைக்கலாம்.
சரி, இப்போது பிக் ரோஸ், இந்த பெரிய பூவாக செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு இதழ் மாதிரி வெட்டிக்கோங்க. அக்யூரேட்டாக